இலங்கை கடன் தரப்படுத்தலில் நேர்மறையான நிலையை வெளிப்படுத்தியுள்ளதாக பிட்ச் ரேட்டிங் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. அதன் காரணமாக உரிய நிறுவனத்தினால் நாட்டின் கடன் தரப்படுத்தலுக்கான உயர்நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நீண்டகால வெளிநாட்டு பண விடுவிப்பாளர்களுக்கான தரப்படுத்தலில் சிசிசி மறைப்பெருமானத்திலிருந்து சிசிசி நேர்பெருமான நிலையில் உரிய முன்னேற்றம் கிடைக்கப்பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சர்வதேச கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகளை வெற்றிகரமாக முன்னெடுத்து பொருளாதார சுட்டி மற்றும் உள்நாட்டு நிதி நிலைமைகளின் அவதான நிலை குறைவடைந்துள்ளதாக பிட்ச் ரேட்டிங் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பிரதான தரப்படுத்தல்களில் பல்வேறு பிரிவுகளின் ஊடாக கடன் தரப்படுத்தல் மட்டத்தில் முன்னேற்றம் வழங்கப்பட்டுள்ளது. சர்வதேச பிணைமுறை பரிமாற்றத்துக்கான அழைப்பு தொடர்பில் இறுதி முடிவுகள் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் இலங்கை பல்தரப்பு கடன் உரிமையாளர்களுடன் தொடர்புகளை வழமைக்கு கொண்டு வந்துள்ளதாகவும் பிட்ச் ரேட்டிங் நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. அதுவும் குறித்த தரப்படுத்தலில் முன்னேற்றம் அடைவதற்கான பிரதான காரணமாகும். இலங்கை வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பினூடாக 2026 ஆண்டு அளவில் அந்நிய செலாவணி கையிருப்பை 8.7 பில்லியன் வரை பெற்றுக்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையின் நீண்டகால வருமானம் ஈட்டுதல், கடன் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துதல், மொத்த தேசிய உற்பத்தியை எதிர்வரும் சில வருடங்களில் 115% வரை நெருங்குதல், IMF வேலை திட்டத்துடன் வெற்றிகரமான பயணத்தை சரியாக முன்னெடுத்தால் எதிர்கால கடன் தரப்படுத்தல்களில் மேலும் முன்னோக்கி செல்ல முடியும் என பிட்ச் ரேட்டிங் நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் பொருளாதாரம் மந்தமான நிலையில் 2024 வருடத்தின் இறுதி 6 மாதங்களில் கடன் செயற்பாடுகள் தொடர்பில் பெற்றுக்கொண்டுள்ள முன்னேற்றம் குறித்தும் அவர்கள் அவதானம் செலுத்தியுள்ளனர். இதுவரை நாட்டின் பொருளாதார முன்னேற்ற வேகம் 105.5 வீதத்துக்கு முன்னேறியுள்ளது. நாட்டின் மொத்த தேசிய உற்பத்தி 29,150 பில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளது. மொத்த கடன் தொகை 30,025 பில்லியனுடன் ஒப்பிடும்போது மொத்த தேசிய உற்பத்திக்கு அமைய 101.8 வீதத்தை வெளிப்படுத்துகிறது. இலங்கைக்கு அது சிறந்த நிலையாகும். வணிக வழித்தரப்பு கடன்களில் 196 வீதம் வெற்றிகரமாக மறுசீரமைக்கப்பட்டுள்ளது. 2029 ஆண்டு வரை வெளிநாட்டு கடன் பிணைமுறையை மீள செலுத்தாமல் மொத்த தேசிய உற்பத்தியில் 2022 மறை 7.4 காணப்பட்டது. 2024 ஆண்டில் 3வது காலாண்டில் 100க்கு நேர் 5.2 மாற்றமடைந்துள்ளது. பணவீக்கம் நவம்பர் மாத இறுதியில் மறை 2.1 பதிவாகியிருந்த நிலையில் பிட்ச் ரேட்டிங் நிறுவனம் இலங்கையை கடன் தரப்படுத்தலில் சிசிசி நேர்மட்டம் வரை முன்னேற்றியுள்ளமைக்கு பிரதான காரணமாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர்.